கணேசின் குரலுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் முக்கியமாக நாங்கள் 5 விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். டியூஷனுக்கு சென்ற மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதாவது அந்த டியூஷன் கிணற்றில் தான் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த டியூஷனில் அந்த மாணவிக்கு வகுப்பு நடைபெற்றதாகவும், அதன் பின்னர் மாணவியின் சைக்கிள் மற்றும் புத்தகங்கள் அந்த டியூஷனில் இருந்ததாகவும், டியூஷன் வகுப்பறையில் இருந்ததாகவும், மாணவியின் பாட்டாக்கள் கிணற்றுக்கு அருகில் இருந்ததைத் தொடர்ந்து அந்த மாணவியின் சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது வவுனியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது சம்பந்தமான விவரத்தையும், சமையலின் போது பற்றியது தீ, மூதாட்டி பலி, சமைத்து கொண்டிருந்த போது தீ பற்றி தீக்காயங்களுக்குள்ளான மூதாட்டி மேலதிக சிகிச்சைக்காக மருத்துவமனை எடுத்து சென்ற போது உயிரிழந்திருக்கின்றார். இது சம்பந்தமான விவரங்களையும், 280 கிலோ கஞ்சாவுடன் இருவர் நேற்று சாவகச்சேரியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வியாபாரிகள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விவரத்தையும், வயோதிக பொன் வெட்டி கொலை கிளிநொச்சியில் கோரச் சம்பவம். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊற்றுப்புலம் பகுதியில் வயோதிக பொன் ஒருவர் நேற்று மாலை வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், முத்தையன்கட்டு குளத்தில் இலங்கை இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு உயிரிழந்த அந்த இளைஞர்களுடைய சடங்குகள், அதாவது மரணச் சடங்கு நேற்று நடைபெற்றதாகவும், இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான விவரங்களை பார்ப்போம். டியூஷன் கிணத்தில் மாணவியின் சடலம். வவுனியாவில் நேற்று சோகம். வவுனியாவில் தனியார் கல்வி நிலையம் ஒன்றின் எல்லைக்குள்ள அந்த தனியார் கல்வி நிலையத்திற்குள்ளே இருக்கிற அந்த கிணற்றில் இருந்து மாணவி ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டிருக்கின்றது. வவுனியா சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த அருணிகா வயது 18 என்ற மாணவியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். அவரின் இறப்புக்கான காரணங்கள் தெளிவாக தெரிய வராத நிலையில் இந்த சம்பவம் வவுனியாவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. சம்பவம் தொடர்பில் மேலதிகமான தகவல்களை நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வவுனியா வைரவ குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வகுப்பு பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை வகுப்புகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவி நீண்ட நேரம் வீடு திரும்பாததைத் தொடர்ந்து அவரை பெற்றோரும் உறவினர்களும் தேடிச் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை, சைக்கிள் என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் கல்வி நிலைய வளாக கிணற்றின் அருகே மாணவியின் பாதணிகளும் காணப்பட்டன. அப்போ இந்த கிணற்றின் ஆழத்தை நாங்கள் பார்க்கின்ற போது 40 அடிக்கு மேலே ஆழம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. கிணற்றுக்குள்ளே அதிகளவான தண்ணீர் நின்றதால் மாணவியின் நிலை தொடர்பாக உறுதியாக எதையும் அறிய முடியாத சூழ்நிலையில் பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். அப்போ தகவல்களை சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தகவல் அறிந்து வந்த இளைஞர்களும் மீட்பு பணி நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர். இதன்போது கிணத்தின் அடியில் இருந்து மாணவி மூழ்கி இருப்பது அவதானிக்கப்பட்டு அவர் உடனடியாக மீட்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே இதைத் தொடர்ந்து சடலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்செயலாக நடைபெற்றதா அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பான தகவல்கள் மேலதிகமாக கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு அதை தரக்கூடியதாக இருக்கும். சமைத்து கொண்டிருந்த போது தவறுதலாக ஏற்பட்ட தீ காரணமாக மூதாட்டி ஒருவர் பலியாகி இருக்கின்றார். சமையலின் போது தீக்காயங்களுக்குள்ளான மூதாட்டி ஒருவர் மேலதிக சிகிச்சையின் போது நேற்று உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியைச் சேர்ந்த சாரங்கன் துளசி மலர் வயது 75 என்ற மூதாட்டியை இவ்வாறு உயிரிழந்தவராவார். கடந்த 7ஆம் தேதி தீக்காயங்களுக்குள்ளான அவர் யாழ்ப்பாணம் போதான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேலதிக சிகிச்சையின் போது உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 280 கிலோ கஞ்சாவுடன்
சாவகச்சேரியில் சாவகச்சேரியில் போதை வியாபாரிகள் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து 280 கிலோ கஞ்சாவுடன் போதைப்பொருள் வியாபாரிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி தனங்களப்பு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த 2 இடைமறைத்து சோதனையிட்ட போது அவர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 2 யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசாரின் விசாரணை போது தெரிய வந்துள்ளது. அவர்கள் மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வயோதிப பொன் வெட்டி கொலை கிளிநொச்சியில் மிகவும் கோரமான சம்பவம். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊற்றுப்புலம் பகுதியில் வயோதிப பொன்னொருவர் நேற்று மாலை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். விஜயரத்னம் சரஸ்வதி வயது 68 என்ற மூதாட்டியே இவ்வாறு கொல்லப்பட்டவர் ஆவார். வீட்டில் தனிமையில் இருந்தபோது இனந்தெரியாத நபர்களால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. படுகொலையின் பின்னணி தொடர்பில் தெரியவராத நிலையில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். முத்தையன்கட்டில் இலங்கை இராணுவத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதிச் சடங்கு நேற்றாகும். முல்லைத்தீவு இராணுவத்தால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் முத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞனின் சடலம் அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நேற்று இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு ஓட்டுசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் உள்ள இராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்கள் மீது இராணுவத்தினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருந்தனர். இராணுவத்தினரிடமிருந்து தப்பிப்பதற்காக இளைஞர் முத்தையன்கட்டு குளத்தில் குதித்த நிலையில் அவர்களின் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளை தொடர்ந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு சடலம் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், துரைராஜா ரவிகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் என பலரும் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். இறுதிச் சடங்கை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.